முதல் பகுதி. இது நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்கிறது. ஆரப்பொழில் தென்குருகை பிரான். ஆரம்னா சந்தன மரம்னு அர்த்தம், பொழில்னா சோலைன்னு அர்த்தம். ஆரப்பொழில்னா சந்தன மர சோலைகள் சூழ்ந்த தென். தென்னுனா அழகான, குருகை என்றால் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி. ஆரப்பொழில் தென்குருகை, சந்தன சோலைகள் சூழ்ந்த அழகான திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரியிலே அவதரித்தவர் பிரான். நம்மாழ்வாரை பிரான்னு குறிப்பிடுகிறார். பிரான்னா பேருதவி செய்தவர்னு அர்த்தம். நம்மாழ்வார் நமக்கு 2 பெரிய உதவி பண்ணாராம். முதல் பெரிய உதவி என்னன்னா, சம்ஸ்கிருத வேதங்களை எல்லாம் எளிய தமிழ்ல திருவாய்மொழியா பாடி கொடுத்துட்டார். அவர் முதல் உதவி பண்ணினாலும் அத்த நாம மறந்துட்டு மக்கள்லாம் திருவாய்மொழியையே கோட்டை விட்டார்கள். வழக்கொழிஞ்சு போயிடுத்து. ஆழ்வார் பாசுரங்கள்லாம் தேவர் நாட் இன் வோக், பிரச்சாரத்திலேயே இல்ல, காணா போயிடுத்து. ஆனால் நாதமுனின்னு ஒருத்தர் மீண்டும் தேடிக்கொண்டு வரும்போது நம்மாழ்வார் நினைச்சா, நான் உங்களுக்காகத்தானே தமிழ் வேதம்னு பாடி கொடுத்தேன், அதை நீங்கள்லாம் தொலைச்சிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கு ஒரே வாய்ப்புத்தான், அது முடிந்து விட்டது, இனி தரமாட்டேன்னு சொல்லல. பிரான் பேருதவி. 2வது பேருதவி என்னன்னா, தான் அருளிய 1000 மட்டும் இல்லாமல் மொத்த ஆழ்வார்கள் அருளிய 4000த்தையும் மொத்தமா நாதமுனிகளுக்கு கொடுத்தாரு இல்லையா? அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெரியவர் நமக்கு ஒரு உதவி பண்றார், ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்கிறோம், கொடுக்குறார். அந்த 1000 ரூபாயை தொலைச்சிட்டு மீண்டும் அவர்கிட்டயே போய், சார் நீங்க கொடுத்த 1000 ரூபாயை தொலைச்சிட்டேன் சார், மறுபடியும் ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னா கொடுப்பாரா? ஆனா நம்மாழ்வார் என்ன பண்ணாராம், 1000 தொலைச்சியா பரவாயில்ல, இந்த 4000 தரேன்னு வச்சுக்கோன்னு கொடுக்கிறார்னா பிரான். உண்மையிலேயே நமக்காக பேருதவி செய்தவர் நம்மாழ்வார். அதனால ஆரப்பொழில் தென்குருகை பிரான். அது எதுக்கு அந்த சந்தன மரத்தை சொல்லணும்னா, சந்தன மரம் தான் தன்னை வெட்டினாலும் அரைத்தாலும் அவளுக்கும் இனிமையான நறுமணம் தான் கொடுக்கும். நம்மாழ்வார் கூட நாம பாசுரத்தையே தொலைச்சாலும் இன்னும் இனிமையான பாசுரங்களை தான் கொடுத்தார். அப்படிப்பட்ட சந்தன சோலைகள் சூழ்ந்த அழகான திருக்குறுகரை சேர்ந்த பிரான் 2 முறை பாசுரங்களை கொடுத்து பேருதவி செய்தவர் நம்மாழ்வார். பாட்டின் முதல் பகுதி.